மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் கல்லூரி மாணவன் உட்பட 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் வடக்கு தெரு பகுதியில் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோர் சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளனர். சாராய விற்பனையை தட்டி கேட்கும் நபர்களை சாராய வியாபாரிகள் தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்து வந்தனர். இந்நிலையில் சாராய விற்பனை தொடர்பாக கேள்வி எழுப்பிய சிறுவனை சாராய வியாபாரிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் ஹரிசக்தி, இளைஞர் ஹரிஷ் ஆகியோரை சாராய வியாபாரிகள் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட சாராய வியாபாரிகள் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோர் இருவரையும் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் ஹரிசக்தி, ஹரிஷ் இருவரும் உயிரிழந்தனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இரட்டை கொலையால் ஆத்திரமடைந்துள்ள பொதுமக்கள் சாராய விற்பனையை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சாராய வியாபாரிகளுக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வழியும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவனை போனான்னு வச்சுக்கலாம், அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு விட்டுருவாங்க, திருப்பி வந்துடுவானுங்க. எப்படின்னே தெரியாது என்னத்துக்காக வரானுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் அட்வொகேட் லைனில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பெரம்பூர் போலீஸ் ஒரு போலீஸ் அழைச்சிட்டு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா, ஒன்று பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஒன்று 20,000, 30,000, 50,000 பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. சாராயவனை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டது தான். சின்ன பசங்க எல்லாம் சின்ன பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம், படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளேயே அந்த கோயில் வாசல்ல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட். அதை எடுத்து பார்க்க சொல்லுங்க. 2 ஸ்டேஷன்லையுமே அவ்வளோ கம்ப்ளைண்ட்.